நம்ம இப்போ பி லெட்டர் எப்படி போடுறத பார்க்கலாம். அது வந்து ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, டிஃப்ரெண்ட் வேலை எப்படி போடலாம் அப்படின்னு. அதை இப்போ வீடியோவில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பி எப்படி போடுறது அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு கர்வ், அதுக்கடுத்து ஒரு கர்வ். இது வந்து பி, இது ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் ஒன் வந்து என்னது, டாட் லைன். டாட் லைன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன புள்ளியாக போட்டு அது வந்து என்ன செய்யலாம், அது மேலே நம்ம சின்ன பிள்ளைகளே என்ன செய்ய சொல்லலாம், திருத்தலாம். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக வேறு கலர் ஸ்கெட்சில் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து என்ன செய்யலாம், இப்படி பிள்ளைகளை எழுத சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து எப்படி செய்யலாம்னா, நம்மளாக வந்து இப்படி வரைஞ்சி பிள்ளைகளை கொடுக்கலாம். இப்போ பி அப்படின்னு சொல்லும்போது இப்படி. ஓகேவா? இப்போ சென்டரில் இப்படி ஏதாட்டும் இப்படி டிசைன் மாதிரியே போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்ட பின்னாடி பிள்ளைகளை வந்து நீங்கள் எழுத சொல்லுங்கள் மேலே. ஓகேவா? இப்படி எழுதுனா அந்த லைன் வந்து வருது பாருங்கள், பி. ஓகேவாம்மா? இது வந்து இந்த 3 வேலை நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இதே மாதிரியே வந்து என்னது டிஃப்ரெண்ட் வேலை சொல்லி கொடுக்குறதுக்கு என்னது என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.